மறந்தும் வேறு கோவிலுக்கு போகாத உத்தமி என்னிடத்துல உள்ள ஒரு பாசத்தினாலே செங்குருஞ்சி தாரார் நறுமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று. சாத்தான் கோவிலுக்கு போய் அந்த சாத்தாவுக்கு போட்டாளா? தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல சாஸ்தா அப்படின்னு சொல்றதா, தமிழ்ல சாத்தான் சாத்தான்னும், அதுல வேற குட்டி சாத்தான் பெரிய சாத்தான் என்றும் பிரசித்தமாயிடுது. பெரிய சாத்தான் குட்டி சாத்தான் என்றெல்லாம் இதெல்லாம் வைஷ்ணவர்களுக்கு தெய்வம் இல்ல. ஆனா இப்பெல்லாம் திருமணம் ஐயப்பன் கோவிலுக்கு போறா. வைஷ்ணவர்களுக்கெல்லாம் இது தெய்வம் இல்ல, கிராம தேவதைகள். அந்த காலத்துல பிராமணர்கள் கூட போக மாட்டா, வைஷ்ணவால் அப்புறம் இருக்கட்டும், பிராமணர்கள் கூட போக மாட்டா, கிராம தேவதைகள். சாத்தான் தான் தின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தான், அதனாலும் அப்பொழுதும் ஒன்றும் நடக்கலையே. தீராதென் சிந்தை நோய் தீராதென் புதுரவு. அப்ப என்னுடைய இந்த நிலையை பார்த்து இது எப்படிதான் இப்படி பிரார்த்தனை பண்ணியும் இவளுக்கு அந்த சிந்தை நோய் தீரல. பாராது மாமை அது கண்டு, மாமைனா அங்க காந்தி, முந்தி எப்படி பளபளபளன்னு இருப்பாள், ரத்தம் செத்து போயிட்டாளே, இப்போ சோகையா ஆயிட்டாளே, சோரே திங்கிறது இல்ல, பால் குடிக்கிறது இல்ல. இப்படி அவளுக்கு அந்த அங்க காந்தி வருமா? மற்றாங்கே ஆறானும் மூதறியும் அம்மனை மாறு சொல்லுவார். இப்படி ஏங்கி கிடக்கும் பொழுது வயசான கிழவி, கிராமத்துல அனுபவம் உடைய சில அம்மாக்கள் இருப்பா, சில பாட்டிமா நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவா. அதுல யாரோ ஒரு பாட்டி வந்தால், அந்த பாட்டிகிட்டையும் ஆற்றாமையாலே இந்த அம்மா சொன்னால், இந்த பொண்ணு இப்படி கிடக்கே என்று வருத்தத்தோட அந்த பாட்டி சொன்னால், எனக்கு இது யாரிடத்திலேயோ யாரோ இவளை இப்படி பண்ணிருக்கிறான் அப்படின்னு தெரியறது. இது வியாதி இல்லை, மனோவியாதி தான். யாருன்னு அவனை கண்டுபிடிச்சாதான் இந்த வியாதி தீரும். அதுக்கு குறி போட்டு பார்க்கணும். குறி சொல்றவாள்லாம் இருக்கா, மை போட்டு பார்க்கிறவா இருக்கா, குறி சொல்றவாள் யாரையாவது கேட்டு சொன்னால் சொல்லிவிடுவாள் என்று பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆறானும் மெய்ப்படுவன் என்றார். யாரோ ஒருத்தன் மெய்ப்படுவன், அகப்படுவன், அவன் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்ல, யாரு நாம் கேட்போம்? கட்டுவீச்சியே கண்ணுல தெரியலையே, கட்டுவீச்சினா குறத்தி குறி பார்க்கிறவள் அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுதே திடீர்னு ஒரு குறத்தி கண்ணை எதிர்பாராளா. அது கேட்டு காரார் குழற் கொண்டை கட்டுவீச்சி கட்டேரி. அது கேட்டு இப்படி யாராவது கட்டுவீச்சி பார்க்கலாம்னு சொல்லும் பொழுதே தெருவோடு போயிருக்கிற ஒரு கட்டுவீச்சி குழலை அழகா கொண்டை போட்டுட்டு இருக்காளா, நல்ல கருப்பா இருக்காளா. கட்டேரி வாசற்கட்டு ஏறி அவளாவே படியேறி உள்ள சீரான் சுலகில் அவள் தான் குறி சொல்றேன் அப்படின்னு சொன்னாலாம். சுலகுனா முறம், அந்த முறத்துல இவ்வளவு நெல் போட சொல்லி அதை புடைச்சு பிடித்தெரியா வேறா விதிர் விதிரா, அதை இப்படி புடைச்சென்ற ஒரு பாட்டு பாடினா அவளுக்கு உடம்பு விதிர் விதிர்த்து சாமி வந்துடுத்து. வேறா விதிர் விதிரா, அவள் சாமி மெய் சிலிர்க்கை மோவா, மெய் சிலிரா, மெய் சிலிர்த்து கை மோவா, என்னுடைய கைய பிடிச்சு மோந்து 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 பார்த்து, கை ரேகையதானே பார்ப்பா, என் கையை பிடிச்சு முகந்து பார்த்து பேராயிரமுடையான் என்றாள். இவளை படுத்துறது பேராயிரம் உடையவா. ஏதாவது ஒண்ணு சொல்ல, இவளை படுத்துறது யாருனால் விஸ்வம் படுத்துறது, விஷ்ணு படுத்துறது, பஷட்காரன் படுத்துறது, பூதமய பவத் பிரபு படுத்துறது, பூதகிருது படுத்துறது, பூதவிருது படுத்துறதுன்னா ஏதோ ஒரு 100,000 பூதம் கிளம்பிடுத்து போல இவளை படுத்துறதுக்கு. இது மாதிரி எல்லாம் படிச்சினா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணா நீங்கிடும் தானே சொல்லுவா. சகஸ்ரநாமமே இந்த பாடு படிச்சினா அதை நீங்கிறதுக்கு எந்த பாராயணம் பண்றது? பேராயிரமுடையான் என்றால் பின்ன என்னதான் செய்யறது? விளக்கமா சொல்ல
என்னவோ விஸ்வம் படுத்துறது, பூத பகவத் பிரபு படுத்துறது, பூதகிருது படுத்துறது, ஏற்கனவே நான் அரண்டு கிடக்கு. அவளே பாடுறாளாம். இந்த குரத்திய பார்த்தாலே பூதம் மாதிரி இருக்கு. கையதுவும் சீரார் வலம் புரியே என்றாள், திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரை யானீரேறும் அஞ்சேன் மின்னும் மகளை நோய் செய்தான் ஆறானுமல்லன் அறிந்தேன் அவனை நான் கூறார் கண்ணீர் உமக்கரிய கூறுகேதோகோ. இன்னொரு பாட்டு பாடிண்டே குதிக்கிறாளா. அவ குதிக்கிறதோடு இல்லாம அபிநயம் வேற பண்றாளா. காரார் திருமேனி காட்டினாள், சியாமளமான திருமேனி அப்படின்னு தன் உடம்ப காட்டுறாள். கை அதுவும் சீரார் வலம்புரியே, கையில அழகான சங்கு வச்சிருக்கிறான், இந்த கைய காட்டுறார். சக்கரம் வச்சிருக்கிறான், இந்த கைய காட்டுறார். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள், கழுத்துல துளசி மாலை போட்டிருக்கிறான், வேற அபிநயம் பண்றாள். கட்டுரையா நீரேதும் அஞ்சேன், அம்மா நீங்களெல்லாம் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். நும்மகளை உன்னுடைய மகளை நோய் செய்தான், இப்படி படுத்துறவன் ஆறானுமல்லன் வேற யாரோ ஒத்தன் இல்லை. உன் மகளை வேற யாரும் தொட முடியாது, படுத்த முடியாது. அறிந்தேன் அவனை நான் கண்டுபிடிச்சு விட்டேன். ஏனால் இது மாதிரி ஒரு பிரேமானுபவம் அவன் பித்து ஏறினாடா. பாக்கி பித்தெல்லாம் நடிப்பாதான் இருக்கும். பாக்கியெல்லாம் மனோவியாதி தானே, நடிப்பாகத்தான் இருக்கான். இது அப்படி ஒரு பித்து, நீங்காத பித்து பிடிச்சிருக்கு, கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார். அப்படியானால் சொல்லுடுவேன். ஆறாரிவையமடியளப்புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்ததுமற்று, ஆறாலே கண்மாறி காத்ததுகானாயினீர், ஆறாலால் கடைந்திடப்பட்டதவன் காண்மின், ஊரானிரை மேத்துலகெல்லாம் உண்டு வீந்தும், ஆறாத தன்மயனாய் ஆங்கோரு நாளாய்ப்பாடி. இவளை பிடிச்சிருக்கிறது இவ்வையம் அடியளப்புண்டதுதான். ஆறால் இந்த உலகம் பூரா அளந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாரு? உலகம் பூரா அளந்தது யாரு? இலங்கை பொடி பொடியா வீழ்த்தது மற்ற ஆறால். பேர்பட்ட கட்டுங்காவலுமாயிருந்த லங்கை பொடி பொடியாச்சு அப்படிங்கிறது யாராலே? கண்மாறி காத்தது தானாயினீர் ஆறாலே. மலையையே கொடை பிடிச்சு மழை காத்தான் அப்படின்னு கேட்டிருக்க இல்லையா? அது யாராலே? கடைந்திடப்பட்டதவன் காண்மின்காராலே. கடலையே கடைந்து அமுதமே பரமாறினான், கேள்விப்பட்டிருக்கா? அது யாராலே? ஊரானிரை மேத்துலகெல்லாம் உண்டு மீழ்ந்து, ஆறாத தன்மயனாயாங்கொரு நாள். ஊர்ல உள்ள மாடெல்லாம் மேய்ச்சு, காரணம் என்ன? ஊர்ல உள்ள வெண்ணையெல்லாம் உழுங்கணும். தன் மாட்டோடு எல்லா மாட்டையும் ஓட்டின்னு போவான். ஏண்டா ஓ மாட்டை மட்டும் ஓட்டு போறதானே, அந்த மாட்டை தான் ஓட்டுன்னு போறேன் அப்படின்னா, சாயங்காலம் வந்து உங்காத்து மாட்டை நான் தானே மேய்ச்சேன், அதனால பாலை கொடு, தயிரை கொடு, வெண்ணைய கொடு என்று கேட்கறதுக்காக. ஆறாத தன்மயனாம், ஊர் வெண்ணெய் ஊர் தயிர் பால்லாம் குடிச்சும் கூட ஆறாது. இன்னும் இடம் இருக்கு, இன்னும் இருந்தால் இன்னும் உகப்பன் என்று சொல்லுகின்றவன். சீரார் கலையல்குள் சீரடி சேர்ந்து வருவாய், வாரார் வனமுலையாள் மத்தாரப் பற்றி கொண்டு, ஏறாரிடை நோவ எத்தனையோர் போதுமாய், சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை, வேறார் நுதல் மடவாள் வேரோர் கலர்த்திட்டு, நாரார் உரியேற்று நன்கமைய வைத்ததன்னை, போரார் வேர் கண் மடவாள் போன்றனையும் பொய்யுறக்கம், ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று, தாரார் தடம் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி, ஆராத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த, மோரார் கொடமுருட்டி முன்கிடந்த தானத்தே, ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும், வாராத்தான் வைத்தது காணால் வைரடித்திரங்கு.
வயிறடித்திங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுளியானாய் சிக்கன ஆர்த்தடிப்ப ஆறா வயிற்றானோட ஆற்றாதான். பாலக்கிரீட பூரா சொல்றார். யசோதி பிராட்டி வடியிற்காலையிலேயே எழுந்து கொண்டு கௌமம் வாசகா என்று பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு காதுகள்ல ஓலை அசைய தயிர்களையும் அந்த கயிற்றை பற்றி நன்றாக இழுத்து வெண்ணெய் கடைந்து கொண்டிருக்கிற அந்த சலசலப்பு கேட்டு தூங்குவது போல கிடந்த கண்ணன் மொள்ளை எழுந்து வந்து அவள் நன்றாக தயிர் கடைஞ்சு நல்ல வெண்ணெய் எல்லாத்தையும் திரண்டு அதற்குள்ளே அவள் முகம் வியர்த்து உடனே எடுத்து களைஞ்ச வெண்ணெயை வேறோர் கலத்திட்டு, ஏனால் அடிக்கடி வச்சு பழக்கமான கலத்திலேயே வச்சிருந்தா இதுலதான் வெண்ணெய் இருக்கும், இதுதான் வெண்ணெய் கலையம் இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் தேடினானால் அதுக்குள்ள எழுந்துடலாம் என்று புதுசா ஒரு கலையத்துல வச்சு அதையும் எட்டாத நாராறு உரியேற்றி நார்னாலேயே செய்யப்பட்ட உரி, அந்த உரியில அதை வச்சு விட்டு பெருங்கலப்போட செய்த இந்த கலப்பு தீர சித்தப்படுத்து போம் என்று வந்து படுக்க உறங்க இவ்வளவையும் படுத்துண்டே தூங்கிறது போல படுத்துண்டே கண்ணால் அப்படி பார்க்கிறதும் அப்புறம் கண்ணை மூடிக்கிறதும் கண்ணால பார்க்கிறதும் கண்ணை மூடிக்கிறதும் படுத்துட்டு இருக்கானா. அம்மா வந்து படுத்துட்டாள் அப்படிங்கறத பார்த்தா அம்மா தூங்குறாளோன்னு பார்த்தா கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சதும் மொள்ள எழுந்துண்டான். ஒய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாடார் தள்கொள் நெருங்கேந்து போய் அந்த உரி கலையத்தை எப்படியோ இறக்கி அதுல ஏதோ கொஞ்சம் போது எடுத்து சாப்பிடக்கூடாதோ, வெண்ணெய அலைந்துன்னு சொன்னாரே அதனுடைய அடிமட்டம் தன்னுடைய தோல் தோயும்படியாக கையை விட்டு தாரார் கழுத்துல போட்டிருக்கிற மாலை முதற்கொண்டு வெண்ணெய் தோயும்படியாக தடம் தோள்கள் உள்ளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணெய் விழுங்கி அந்த வெண்டையெல்லாம் அள்ளி அள்ளி வாயில போட்டுக்கொண்டு விழுங்கின பிறகு இந்த குடம் அந்த குடம் தான் ஆயிடுச்சு. இந்த குடம் என்ன பண்ணும்? இந்த குடத்துல வந்து எட்டி பார்க்க இதுல மோர் குடமா இருக்கு, வெண்ணெய் ஏன் வைக்கலே அப்படின்னு அந்த மோர் குடத்தை காலால தட்டி மோரார் குடம் உருட்டி முன்கிடந்த தானத்தே முன்பு எங்க படுத்துட்டு இருந்தானோ அந்த இடத்துக்கு போய் அந்த வெண்ணெய் கைய அலம்பவும் அலம்பாமே தொடச்சுக்கவும் தொடச்சுக்காமே ஆனால் ஒன்னும் தெரியாதவன போலே பேசாம ஓராதவன் போல் கிடந்தானை கண்டு அவளும் இவன் படுத்துண்டு உறங்கிறது போல படுத்துருக்கிறான், ஒண்ணுமே தெரியாதது மாதிரி. ஒரு தாழ்வான் சொல்றார், கிம்முக்த தாவதிகேங்கிறார். வெண்ணெய் கலைத்த தன்மேலேயே உடைச்சுண்டு இல்லையே அப்படிங்கிறானா. வெண்டைய திண்ணையா அப்படின்னு கேட்டா இப்படி தொடச்சுட்டான் கைய, இப்படி தொடச்சுட்டு இல்லையேன்னா தொடச்சுண்டு இடத்த பார்த்தா தெரியாதா அப்படின்னு கூட தெரியாத அரியா பிள்ளையா இருக்கிறான் அப்படிங்கிறார் அதிமானுஷஸ்தவத்துல. பாராத்தான் வைத்தது காணால் வயிறிடத்தி உடனே வயத்தை அடிச்சுன்னு வராகும். அப்படி ஒரு துக்கமானா உடம்புக்காகாதே அப்படிங்கிற துக்கம் தானா. வெண்ணைய தின்னுட்டாங்கிற துக்கம் இல்லை. பிஞ்சு வயருக்கு எவ்வளவு வெண்ணெய் மாந்தம் வராதா, மந்தமாயிடாதோ வயறு என்று தாய் பாசாத்தாலே அடிச்சுன்னு வந்து ஆறார் புகுதுவார் ஐயர் வீட்டுக்கு வந்தா ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளை அம்மா எல்லாம் விளையாட்டா கூப்பிடும்போது என்ன ஐயர்வாள் அப்படின்னு கூப்பிடுவா, ஐயர் வாழ்னு கூப்பிடுவா. சின்ன குழந்தைகளை விளையாட்டா கூப்பிடும் போது அவர் இவர்னு சொல்லுவா, இவர்தான் இதுதான் சில சமயம் சொல்லுவா, இவன் தான் சில பேர் சொல்லுவா, இவர்தான் அப்படின்னு சில சமயம் சொல்றது போல இங்க சொல்றார். பாராத்தான் வைத்தது காணார வயல அடித்து கொண்டு வந்து ஆறார் புகுதுவார். இந்த வீட்டுக்குள்ள வேற யார் வருவா? ஐயர் இவர் அல்லார்
இவர் தான் பெருமாள். எங்காத்து பெருமாள் இருக்காரோ இல்லையோ, நம்ம பெருமாள் நம்ம கண்ணன் தானேன்னு சின்ன கண்ணனாவது சென்று அதுக்கு மூடிட்டு போயிட்டா, ராத்திரியில எழுந்துண்டு அது உலகளந்தானாக அவன் பிரம்மலோகம் வரையிலும் தன்னுடைய காலாலை எத்தினது மாதிரி உரி வரையிலும் தன்னுடைய காலாலை எத்தி தட்டுற இவர் தான்கிறார். ஆறார் புகுதுமார் ஐயர் இவர் அல்லால். உடனே கண்ணனை பிடிச்சு, நீராம் இது செய்தீர் என்றோம், நீர்தானே இது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லாரும். உண்மையான மரியாதையா இருந்தா அப்புறம் கைத்தால கட்ட முடியுமா? ஒரு பொய் மரியாதை தான் பொள்ளதானே. நீர்தான் இதை செய்தீரா என்று கேட்டுவிட்டு நீண்ட கயிறு, நீண்ட கயிறுன்னு சொல்லுவானே, நெடுங்கயிறுன்னு சொல்லுவானே. இந்த நீண்ட கயிறே போராத, சுத்தே 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 கயிற சுத்தே சுத்தே. ஏன் போரலேன்னா, நசாந்தர் நபகிரியஸ்யே ந பூர்வம் நாபிசாபரம் பூர்வாபரம் பகிஷ்டாந்தகா ஜகதோயோ ஜகச்சய தம்மத்வாத்மஜம் அவ்யக்தம் மர்த்தியலிங்கம் அதோக்ஷதம் கோபிகா உலூகலே தாமனா பபந்த பிராகிருதம் யதா என்கிறார் பாகவதத்துல. எங்கும் நிறைஞ்சவனை எப்படி கட்டுறது? ஏதோ 1.5 வயசு குழந்தை ஒரு அடி உயரம்னா கட்டிவிடலாம். எங்கும் நிறைஞ்சவனை எப்படி கட்டுறதுங்கிறதுனாலே நீளமான கயிறை, தேர்வடமான கயிறை எடுத்து சுத்த 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 கட்ட முடியலேன்னார். அப்ப வயறு பூரா சுத்தி ஆகிடாதான்னா, மேல சுத்த சுத்த உள் கயர்லாம் மறைஞ்சுட்டே வரலாம், உள்ள இருக்கிற கயர்லாம். அதனாலே ஒரு ஷான் கயிறாத்தான் ஆகிறது அவனுடைய கணக்குக்கு. நெடுங்கயிற்றால் ஊரார்களில், ஊரே கூடி போயிடுது. குழந்தைய கட்டினா ஊரு கூடுவானே, கட்ட முடியலையே. இந்த தலைப்பு அந்த தலைப்பு சேரலை. ஊர்ல எல்லாரும் கயர் வேட கொண்டு வந்து கொடுக்கிறார். இது ஒரு கயர் உற்சவமா போயிடுது. சுத்தி நிற்கிறாள் ஊரார்கள் எல்லாராம் காணே கடசோலே கற்றிட முடியுமா கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்கிறார். பற்றுடைய அடியவர்க்கு எளியவன். எப்படி நம்மாழ்வார்க்கு அதுல ஈடுபாடு அதிகமோ அதுபோலே திருமங்கையாழ்வார்க்கும் அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் இந்த லீலைய. தானே கட்டுண்ண பண்ணி கொண்டால் அந்த கயர் சாமானிய கயர் இல்லே, பற்று பக்திங்கிற கயர். வெகுளியலாய் சிக்கன ஆர்த்தடிப்ப ஆறாம் வயிற்றினோட ஆற்றாதான். அந்த கயத்தை எடுத்துண்டே உன்னை அட்டிக்கட்டுமா என்று மிரட்டாள். அப்பொழுது இவ்வளவு சாட்டும் இன்னும் உகப்பன் என்று பார்த்தா வயர் கொம்மன்னு இருக்க வேண்டாமா? அப்பவும் குழையறதான். ஏனால் இன்னும் கூட யார் வீட்டிலேயாவது போய் வெண்ணை திருடி போட்டுக்கிறதுக்கு இடம் இருக்கு என்கின்ற ஆறாம் நீரா நிற்கிறான். அன்றியும் மேலும் மற்ற லீலைகளை சொல்றான். நீரார் நெடுங்கயத்தை சென்றழைக்க நின்றுரப்பி 1000 பணவேங்கோவியனாகத்தை பாராயணக்கென்று மற்றதன் மத்தகத்து சீரார் திருவடியால் பாய்ந்தாகான். காளியனத்தனத்தை சொல்றார். இப்படி இங்க இருந்தா வீட்டுல இருந்தா வெண்ணை திருடுறது, காட்டுக்கு போனா பாம்பெல்லாம் பிடிக்கிறது. சித்த நேரம் சும்மா இருக்க மாட்டான். காட்டுக்கு போட்டா அங்க ஒரு பாம்பு இருக்கு, காளியன்னா இவனுக்கு என்ன? அந்த காளியன் தான் இவனை கூப்பிட்டுதுன்னு சொல்லலாமா? காளியனை தான் இவன் கூப்பிட்டானா? காளியனை தேடி 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 அவனை காணலேனதும் மரத்தின் மேலே ஏறி கதம்ப மரத்துல ஏறி முண்டா தட்டி மூலகச்சங்கட்டி கொண்டு முண்டாச கட்டி கொண்டு யமுனையில குதிச்சு தொலையமாடி அவனை கூப்பிடான். இவ்வளவு உபசாரம் பண்ணி 1000 பணங்க, அதுக்கு 1000 சிரசு இருக்குங்கிறார் ஆழ்வார். நாகத்தை வாராயனக்கென்று வானு கூப்பிட்டு மற்ற அதன் மத்தகத்து அதனுடைய தலையில ஏறி சீரார் திருவடியால் பாய்ந்தாகான். அப்படி அந்த பாம்பை பிடிச்சுன்னா ஆட்டினான், பானைய பிடிச்சுன்னா ஆட்டினான். தன் சீதைக்கு அப்புறம் ஒத்தி வந்தான். இது பெரிய வைத்தறிச்சல். ஒத்தி வந்தா 6 நாள் சீதைக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாளாம். ஏன் அவன் மூத்தாளா இருக்கட்டும், நான் இளையாளா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வராளாம் பெருமாள்கிட்ட. ஏன் சீதைக்கு நான் சலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வராளாம். ஏன்னா அவள் நாள்
இப்போதுமே ரெண்டு தேவி இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேப்பறதா ஒருத்தர் கருப்பா இருக்கணும், ஒருத்தர் ஒல்லியா இருந்தா ஒருத்தர் குண்டா இருக்கணும். சீதை ரொம்ப ஒல்லியா இருக்கிறாள், ஈர்க்க மாதிரி, கொடி மாதிரி, நான் பிடி மாதிரி இருக்கேன் அப்படின்னு கம்பராமாயணம். அவள் கொடி மாதிரி தானே இருக்கா, நான் பார் பிடி மாதிரி இருக்கேன் அப்படின்னு காண்பிச்சு வந்தாளாம் ஒத்தி. சீதைக்கு நேராவன் என்றோர் நிசாசரிதான் வந்தாளை, பூரார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்தவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான். செந்துவர் வாய் வாரார் மனமுலையாள் வைதேவி காரணமா ஏறார் தொடர்ந்தோள் இராவணனை ஈரைந்து சீரார் சிரமறுத்துச் செற்றுகந்த செங்கண்மால். அப்படி ஒரு நிசாச்சரி தன்னுடைய மூக்க காண்பிச்ச, நான் எவ்வளவு மூக்கும் மொழியுமா, என் மொழி மாதிரி யாருக்கு இருக்கு, என் மூக்கு மாதிரி யாரு இருக்குன்னு கேட்டு மயக்கிறாளே. அவன் மூக்கு இதோடு கூட காதிரண்டும் ஈரா விடுத்தவன்கு ரெண்டையும் துண்டிச்சு அவளை அனுப்பிச்சாள் அப்படின்னது. நல்ல வேளை அது மாதிரி ஒண்ணும் இந்த நாயக்கிய பண்ணல. அப்படி மூக்க அறுத்து அனுப்பிச்சாள். அவளுடைய மூத்தவன் அங்கேன்னு வந்தான். யாரு? கரண் தூஷணன். இந்த கரண் தூஷணன் ரெண்டு பேரையும் போடான்னு நேர நரகத்துக்கே அனுப்பிச்சுட்டானான். வெண் நரகம் சேரா வகையே சிலை குனித்தாகான். கையில அப்பேற்பட்ட வில்லு தாங்கியவன் செந்துவன் வாய் துவர்வாய் வாரார் வனமுலையாள் வைதேவி காரணமா. தனக்கு ஈடு யாருமே இல்லாத ஒரு அழகுடைய சீதாதேவி காரணமாக ஏறார் தடந்தோள் இராவணனை அவனுடைய ஈரைந்து சீரார் சிரமறுத்து 2 5 ஆக 10 தலையையும் அறுத்து கீழே தள்ளி செற்றுகந்தே யுத்தம் செய்து உகந்த செங்கண்மால். அவன் தான் உன் பொண்ணை பிடிச்சிருக்கான். பானையை உருட்டினவன் தான் உன் பொண்ணை பிடிச்சிருக்கிறான். காளியின் மேல குதிச்சவன் தான் உன் பொண்ணை பிடிச்சிருக்கிறான். சூர்பனக மூக்க அறுத்தவன் தான் உன் பெண்ணை பிடிச்சிருக்கிறான். ஓரார் நெடுவேலோன் பொன்பெயரோ நாகத்தை கூறார்ந்த வள்ளுகிரால் கீண்டு குடல் மாலை சீரார் திரு பொல்லாதவன் அவன். இதுக்கெல்லாம் நீ ரட்சகிட்ச கட்டி ஓட்ட முடியாது. திருமார்பின் மேற்கட்டின் செங்குருதி சேரார் கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆறாவெழுந்தான் அரியுருவாயி. மற்றொருத்தன் இரண்யன் ஒருத்தன். அந்த இரண்யன் எதிர்த்து வர அவன் மேல தாவி அவனுடைய மார்பை கிழித்து குடலை பேர்த்து எடுத்து கழுத்துல போட்டு கொண்டு உடம்பு பூரா குங்குமம் அப்பினது போல ரத்த வளாராகி உட்காண்டு சிங்கம் மாதிரி கர்ஜனம் பண்ணின சாமின்னா உன்னை பிடிச்சிருக்க, இவளை பிடிச்சிருக்க. அது எங்க விட போறது? ஐயோ, அது பிடிச்சு விடுத்து அது விடவே விடாது. அந்த நரசிங்கம்ங்கிறதுனா பிடிச்சிருக்கு. அதுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லம்மா. ஏதோ குட்டி சாந்தாங்கிற தெய்வம் மாதிரி பிடிச்சா உடுக்க அடிச்சாலே ஓடி போயிடும், வேப்பில அடிச்சாலே நாத்தத்துக்கு பயந்துன்னு ஓடி போயிடும். இவளை பிடிச்சிருக்கிற சாமி விடவே விடாது. அன்றியும் பேர் வாமனனாகிய காலத்து மூவடிமண் தாரா எனக்கென்று வேண்டி சலத்தினால் நீரேற்றுலகெல்லாம் நின்றளம்தான் மாவலியை. அது பயங்கரமாவும் வந்துட்டு ஸ்மூத்தான காரியம் பண்ணிட்டு போவான். ஸ்மூத்தா வந்துட்டு பயங்கரமான காரியத்தையும் பண்ணிட்டு போவான். நாள் பயங்கரமா வந்தது நரசிம்மாவதாரத்துல. அப்புறம் பிரகலாதனை வச்சுன்னு கொஞ்சிட்டு போறது. தேசின்னு தானமா அங்கேந்து வந்துட்டு அப்புறம் மூவுலகம் அளக்கும்படியான பெரிய உலகத்தை காண்பிச்சிட்டு போகிறான். அந்த திரிவிக்ரமன், அந்த வாமனாவதாரத்துல திரிவிக்ரமன் தான் உன் பெண் மேல ஏறி இருக்கான். ஆறாத பொறில் அசுரர்கள் தானுமாய் காரார் வரை நட்ட நாகங்கஜிராக பேராமல் தாங்கி கிடந்தா கடைந்தான். அப்புறம் அமிர்தம் கடைஞ்சான். பெரிய மலைய போட்டு தயிர் கடைஞ்சு அசுரர்களை வஞ்சித்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தவனாயிருக்கக்கூடிய விஷ்ணு பூதம் இதுதானும் பிடிச்சிருக்கு. திருத்துழாய்த்தாரார்ந்த மார்வன் தடமால் வரை போலும் போரானை பொய்கை வாய் கோட்பட்டு நின்றலறி நீரார் மலக்கமலம் கொண்டோ
நெடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணாகாய் நாகனையாய் வாராய் என்னாரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தார் சென்றிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். மற்றொரு நாள் கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பெரிய யானை, அந்த யானை ஒரு பொய்கையிலே போய் அகப்பட்டு முதல்ல பிடிச்சுவிட தன்னை மீட்க முடியாதபடி அது துதிக்கைய தூக்கி நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் அப்படின்னு கதறித்தான். அப்படி கதறித்தே ஏன் கதறதுன்னா, ஐயோ முதல்ல பிடிச்சுடுத்து ஐயோ முதல்ல பிடிச்சுடுத்துன்னு சொல்லல. அது பூர்வத்துல இந்திரத்யும்னங்கிற பாண்டியன், அவன் தான் சாபத்தினாலே யானையா ஆயிட்டான். பூர்வ ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், விஷ்ணு பக்தி பண்ணினான். நிறைய தாமரப்பூ பறிச்சு 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 பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி பழக்கம். யானையாக பிறந்தும் அந்த வாசனை இருக்கு. தாமரை குளத்துக்கு வந்ததும் நிறைய தாமரை பூத்திருக்கு, இத பெருமாளுக்கு போடலாமே அப்படிங்கிற ஜென்மாந்தர வாசனை இருக்கிறதுனால அந்த குளத்துல இறங்கி விடுத்து, இறங்கி தாமரைய நிறைய பறிச்சு விடுத்து அடக்கி 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 தன்னுடைய துதிக்கையிலேயே வச்சுருக்கு. பெருமாள் எங்க இருக்கிறார், எப்படி பூஜை பண்ணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது முதல்ல பிடிச்சு விடுத்தான். முதல்ல பிடிச்சதும் அது ஏன் அலறதுன்னா, என்னமோ என்னைக்கு இருந்தாலும் சாவு, இந்த முதல்ல என்ன பிடிக்கட்டும் நான் சாகிறேன், இந்த பூவை பெருமாள் திருவடியில போட்டுடனே என்று கதறான் என்று விஷ்ணு தர்மத்தில் உள்ள கஜேந்திர மோட்சம். அப்ப சொல்றான் அவன், நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராடார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான்யேவே பாதயோகோ அர்ப்பித்தும் தவேகே. பறிச்ச பூவை உன் திருவடியில போட முடியாம இப்படி ஒரு ஆபத்தா எனக்கு, பறிச்ச பூவை அதுக்குள்ள எனக்கு ஒரு ஆபத்து வரணுமா என்றுதான் கதறான். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் அப்படின்னு கதறினது. வாராய் என்னார் இடரை நீக்காய், நீ வரணும், உன் திருவடியில மலர் போடணும் அப்படின்னு கதறினதும் உடனே பங்கஜ திருவியும் பாரான் என்று பக்கத்தில் உள்ள லட்சுமியையும் விட்டு கருடனையும் தாவி அங்கிருந்து ஓடோடி வந்து எதிரில காட்சி கொடுத்ததும் அந்த புஷ்பத்தை திருவடியில சாத்தினான். அப்படி ஓடி வரக்கூடியவன் பக்தவத்சலன். தீராத சீற்றத்தார் சென்றிரண்டு கூறாக ஈராவதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். பேராயிரமும் உடையான், இப்படி சொல்லிண்டே போனால் 1000 பெயர் அவனுக்கு உண்டு. பேய் பெண்டீர், இது புரியலையா உங்களுக்கு? அவளையா பேய் பிடிச்சிருக்க? உங்களை தான் பேய் பிடிச்சிரு. அம்மா கோஷ்டியில் இருக்கிறவளை பார்த்து இந்த குறைச்சி சொல்றா, உங்களை தான் பேய் பிடிச்சிருக்கு. பேய் பெண்டீர் நும்மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள். இது தீர்ற வியாதியே இல்லை. ஏன்னா இதுக்கு மேற்பட்ட தெய்வம் இருந்தாதானே, இதுக்கு மேற்பட்ட தெய்வம் இருந்தாதானே அந்த தெய்வத்தால இதை அமுக்கிறதுக்கு. இதுவே பெரிய தெய்வமா இருக்கிறதுனாலே இதை தீர்க்கிறதுக்கு ஆள் கிடையாது. சிக்கனமற்று ஆறானுமல்லாமை கேட்டங்கணம்மனையும் போரார் வேர் கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராதொழியுமே தன் அடிச்சியல்லளே மற்று ஆறானுவல்லனே என்றொழிந்தாள். அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணினாள், நல்ல வேளை அவளுக்கு பெருமாள் தான் பிடிச்சிருக்கிறாள். இவள் ஆவேசத்துல சொன்ன பாட்டான் இவ்வளவும். இந்த பாட்டை பாடிண்டே அந்த கட்டுவிச்சு ஆடுவலாம். இத்தனை நேரம் சொன்னேன் இல்லையா, இப்படி ஆடி அந்த பெருமாள் தான் பிடிச்சிருக்கிறா அப்படின்னது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்ததுங்கிறாள் பரகால நாயகி. அந்த அம்மாள் வைஷ்ணவ சந்தானமா இருக்கிறான்னு முதல்ல சொன்னார் இல்லையா பெரியவாச்சான் பிள்ளை, அந்த சந்ததியில வந்தவள். ஆனால் இவ என்ன சொல்றான்னா, தேவதாந்தரமான நாய் தீண்டிற்றிலையே என்றுதானே தெளிந்து நிர்பரையானாள்.
அது ஏதோ பேய் பிடிச்சது, பிசாஜு பிடிச்சது, வேற ஏதோ தேவதாந்திரம் பிடிச்சது. ஏன்னா நான் மறையவர் அவியில் வானிடை வானோர்க்கென்று மறையவர் வேள்வியில் வகுத்த அவின்னு ஒரு பெண்ணை வச்சென்றிருக்க, பெருமாளுக்கு நான் ஒரு பெண்ணை வச்சென்றிருக்க, இதுல ஏதோ ஒரு தேவதாந்தரம் புகுந்து ஆற்றுறது அப்படின்னு இல்லாதபடி பெருமாள் தானே பிடிச்சிருக்கிறார்.